என்டையர் லைஃப் விரக்தியை கொடுக்கக்கூடியது அதே மக நட்சத்திரம். மகம் இஸ் கிரியேட்டிவிட்டி. சிம்மம் தான் என்டர்டெயின்மெண்ட், மீடியா, ஷேர் மார்க்கெட், பாலிடிக்ஸ், கிரிக்கெட், இது எல்லாமே சிம்மத்துக்குள்ள வந்துடும். சங்கடத்தையும் டிஸ்கம்ஃபர்ட்டும் கொடுக்கக்கூடிய நபர் வந்து உண்மையான சிங்கமா இருக்கணும், உண்மையான ராஜாவா இருக்கணும். இந்த ராணிக்கேத்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இது ராணி. ஸோ நாலாம் வந்தா கொஞ்சம் இருக்கிறதுலையே ட்ரபிள் ஜாஸ்தி தரக்கூடியதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். மகத்துக்கு இன்னொரு ஒரு தம்புருள் அவங்க என்ன மனசுல பதிவு வச்சுக்கணும் அப்படின்னா, நெவர் பெக். அதுல ஒரே ஒரு விஷயத்த பேரண்ட்ஸ் என்ன கவனிங்கன்னா, அந்த குழந்தைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஐசோலேஷனை தரதுக்கு அனுமதிக்க கூடாது. ஆனா அவங்க தனிமையில தான் இருக்காங்க. they are left all alone. பிசிக்கல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு ஆணோ பெண்ணோ கம்ப்ளீட்டா இன்டல்ஜ் ஆயிட்டு அதுல உச்சத்துக்கு போயிட்டு இந்த பறந்ததே நான் இதுக்குதானா அப்படிங்கிற மாதிரி அவங்க வாழ்ந்து முடிச்சுட்டாங்கன்னா பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து ஒவ்வொரு நட்சத்திரங்கள், அதனுடைய குணாதிசயங்கள், இப்படி பலதரப்பட்ட விஷயம் பார்த்துட்டு வரும். அதையும் தாண்டி அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றால் நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் வரும், எந்த காலகட்டத்தில் வரும்னு சொல்லி நமக்கு ஒரு தொகுப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க ஆஸ்ட்ராலஜர் பிருந்தா மேம் அவர்கள். இன்னைக்கு அவங்கள தான் சந்திக்க போறோம். மேம் வணக்கம். வணக்கம். பிரணவ மந்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒவ்வொரு நட்சத்திரங்கள், அதுவும் நீங்க சொல்றது எப்படின்னா அவங்களோட வாழ்வியலோட சேர்ந்து உங்களுக்கு இப்படிதான் நடக்கும், நீங்க இதான் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது கொண்டு பர்ஃபெக்டா சொல்றீங்க. ஒருத்தர் மக நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்க, இல்ல அவங்களுக்கு லக்ன புள்ளி மகத்துல இருக்கு அப்படின்னா அவங்க வாழ்க்கையானது எதை நோக்கி செல்லும் அப்படிங்கிறதுல இருந்து ஸ்டார்ட். மக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து முன்னோர்களை சுட்டி காட்டக்கூடியது. ஒரு ஜாதகத்துல ஒரு குழந்தைக்கு லக்னமோ சந்திரனோ லக்னாதிபதி மகத்துல அமைஞ்சிருச்சுன்னா அந்த குழந்தை ஆன்செஸ்டர் டேக்கிங் ஃபார்ம் இன் த சேம் ஃபேமிலி, இந்த சேம் ஹியூமன் ஃபார்ம். எந்த ஃபார்ம்ல வேணாலும் வரலாம். அதே வீட்டுக்குள்ள நாயா வளரலாம், பூனைக்குட்டியா வரலாம். வேலை செய்யறவங்களா கூட ஒரு வீட்டுல வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள டிஎன்ஏ ரீதியாக ஏதோ ரூபத்துல கனெக்ட் ஆவாங்க, லாங் டைமுக்கு கூட டிராவல் பண்ணுவாங்க. ஆனா மகம் வந்துச்சுன்னா கொள்ளு தாத்தாக்கு கொள்ளு தாத்தா பேரனா பிறக்கிறது, கொள்ளுப்பாட்டியோட கொள்ளுப்பாட்டி இல்ல ஒரு 25 தலைமுறைக்கு முன்னால் இருந்த ஒரு நபர் வந்து பேத்தியா வருதுன்னு சொல்லிட்டு அதே ஹியூமன் ஃபார்முக்குள்ள அந்த ஒரு ஃபேமிலி லூப்குள்ள சிக்கிக்குவாங்க. அந்த லூப்ல இருந்து அந்த சோலால வெளியே போக முடியல. எப்ப மகத்துக்குள்ள அந்த சோல் வருதோ அதுக்கப்புறம் அந்த சோல் வெளியேற போகுதுன்னு அர்த்தம். இந்த ஜெனடிக்கல் கனெக்டிவிட்டியில அண்ட் ஈவன் இட் கேன் பி கடைசி ஜென்மா பீயிங் கேதுஸ் நட்சத்திரா, கேதோட நட்சத்திரமா இருக்கறனால இதையும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்க சொன்னதையும் மேபி இதுதான் கடைசி ஜென்மம், ஐ எம் டன் வித் திஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றதா கூட நம்ம எடுத்துக்கலாம். மகம் அப்படிங்கும் போதே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர வேண்டிய வந்து அதிதேவதை பித்ருக்கள் தான். முன்னோர்களை எப்பவுமே தேங்க் பண்ணிட்டே இருங்க, கிராட்டிடியூடா ஃபீல் பண்ணிட்டே இருங்க, கிரேட்ஃபுல்லாவே அவங்களை நினைச்சுக்கிட்டே இருங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க தாத்தாவோட அப்பா மட்டும் இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தானாலே நீங்க குடும்பம் இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, அவங்களாலதான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னோர்களை வந்து தெரிஞ்சோ தெரியாமல கர்ஸ் பண்ணுவாங்க. முன்னோர்களை எக்காரணத்தை கொண்டும் பழிக்க கூடாது. பிகாஸ் மகம் அவங்களோட பூர்வ புண்ணியம் எப்படி எடுத்துட்டு வராங்களோ பல பிறவைகள் இருந்து ஒரே பர்த்ல ஆன்சஸ்டர்ஸோட அத்தனை பிளஸிங்ஸையும் கர்ஸையும் உள்ள எடுத்துட்டு வந்துடும். இவங்க வந்து அம்மா சைட்ல அப்பா சைட்லன்னு சொல்லி ஜெனட்டிக்கலா எல்லாரோட குரோமோசோம்ஸ் டிஎன்ஏவும் அதுல இருக்கிற பலம் மற்றும் பலவீனத்தை டு தி எக்ஸ்ட்ரீம். இந்த குடும்பத்துல வந்து இதுதாண்டா வரும் வாழ்றாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த வாழ்றாங்கிற எனர்ஜியும் மகன் தூக்கிட்டு வந்துடும். இவங்க ஃபேமிலிலேயே இவங்களை பார்த்தா வயிறு எரியும் மற்றவங்களுக்கு எல்லாம், ஐயோ வாழ்றானே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பார்த்தா ஒவ்வொரு நாளும் பிரமிச்சு போயிருவாங்க, புகஞ்சு போயிருவாங்க. முன்னோர்களோட அத்தனை பிளஸிங்ஸும் அவங்களுக்கு ரிசீவ் ஆகுது. கூடவே அவங்க ஆன்சஸ்டர்ஸ் என்னெல்லாம் நெகட்டிவ் திங்ஸ் ஜென்ரேட் பண்ணாங்களோ அந்த அத்தனை கர்ஸையும் அவங்க ரிசீவ் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ இவங்க எந்த தவறும் செய்யலனாலும் அந்த பித்ருக்களோட அந்த தோஷமே இவங்களுக்கு. they will enjoy. இது அம்மா சைடா அப்பா சைடா? மேக்ஸிமம் 99% மெட்டர்னல் சைடு. நான் பார்த்த வரைக்கும், பிராக்டிகலா பார்த்த வரைக்கும் எப்பவுமே விதின்னு இருந்தா விதிவிலக்குன்னு ஒண்ணு இருக்கும். சூரியனோட வீட்டுல சிம்மத்துல இருக்கிற கேதுவோட நட்சத்திரம், கேது ராகு ரெண்டுமே கார்மிக் பிளானட். கேது அப்படின்னு ஒரு கிரகத்தோட உண்மையான தாற்பயம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாமே நான் அனுபவிச்சுட்டேன். எதனால 12ஆம் பாவத்துல வந்து முக்தி மோட்சத்தை நோக்கி போறோம். 12ஆம் பாவத்துக்கு கேது ஒன் ஆஃப் த கோ ரூலர் நான் சொல்றேன். விருச்சிகத்துக்கு கோ ரூலர் கேது. ஆனா 12ஆம் பாவம் அப்படின்னு லெட் கோ அப்படிங்கிற பாவத்துக்கும் கேது கோ ரூலர்னு சொல்றது எதனால அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பிரியாணின்னா உயிர். நான் எப்ப அதை தியாகம் பண்ண முடியும்? அதை ஃபுல்லா என்ஜாய் பண்ணி ஃபுல்லஸ்ட் அதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் சலிச்சு போகும். சோ அந்த சலிச்சு போற ஆற்றல் வந்து கேதுடைய ஆற்றல். கொடுத்து கெடுப்பான் கேது அப்படிம்பாங்க. அவன் இவன் என்று ஏகவசனம் பேசக்கூடாது. கேது வந்து எனர்ஜி. அவங்களாம் நவகரங்கள் எப்பவுமே கடவுள் இல்லை. நிறைய பேருக்கு சொல்ல சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான் இன்னைக்கு தூக்கி வச்சுக்கோ, நாளைக்கு அதே பகவானத்தை இனிமே நான் சிவனை பார்த்தா பாரு, இனிமே நான் பெருமாளை கும்பிட்டா பாருன்னு சொல்லி அதே பகவானை நம்ம நிந்திக்கவும் செய்வோம். கிரகங்களோ பஞ்சபோதங்கள் எல்லாமே ஆற்றல், எனர்ஜி. நம்ம திட்டினாலும் நம்ம தூற்றினாலும் நம்ம போற்றினாலும்
எத்தனை யுகங்கள் வந்தாலும் அவங்க அப்படியே இருப்பாங்க. இப்போ நம்ம தான் அன்சர்டன், அது வந்து நிலையானவை. ஸோ அவங்க வந்து நம்ம தெய்வங்களாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வங்கிறது இது எல்லாத்துக்கும் மேல. நம்ம கர்மா ஸ்டோரி நட்சத்திரா அந்த மகத்துல அத்தனை கர்மாவும் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப நீங்க கர்மான்னு சொல்றீங்க. பட் ஆனா ஒரு அழகான வார்த்தை இருக்கு. மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம். நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையே எடுத்துக்கலாம். ஏன்னா உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு உதாரணம். நிறைய பெண்கள், ஆண்கள் மகத்துல பிறந்திருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்களோட கரியர்ல எல்லாம் எல்லாமே வந்து டாப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு டாப்பா இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு ஒரு கர்மா தோஷம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க? எதை வச்சு? ஜாதகத்துல மக நட்சத்திரத்தை பார்த்தாலே நான் ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆயிருவேன். அவங்களுக்கு பெரிய பணத்தை பத்தியோ பெருங்கடனை பத்தியோ எனக்கு கைடன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்க பணத்தை பத்தி பெருசா பாதர் பண்ணவே மாட்டாங்க. ஆனா ஒரு ஜாதகத்துல நான் மகத்துல ஒரு கிரகத்தை பார்த்தாலே இல்ல லக்னத்தை பார்த்தா கூட நான் அடுத்த செகண்ட் கணிச்சிடுவேன், இந்த ஜாதகர் விரக்தியில தான் வாழுவாங்க. என்டையர் லைஃப் விரக்தியை கொடுக்கக்கூடியது அதே மக நட்சத்திரம். டிப்ரெஷன் கொடுக்கறதும் லோன்லினஸும். மகத்து கூட ஒரு ஃப்ரெண்டை காட்ட சொல்லுங்க, மீறி இருந்தா அவங்க தான் கழுத்த இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டை மகத்தால காட்ட முடியாது. ஃப்ரெண்ட் சர்க்கிளே இருக்கு. ஃப்ரெண்ட் சர்க்கிளே இருக்காது. மீறி உங்களுக்கு இருந்தா எல்லாமே ப்ரொஃபஷனல் சர்க்கிளா இருக்கும். ஐ எம் ஃபீலிங் ஆல் அலோன், ஐ எம் ஐசோலேட்டட். என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் பேச மாட்டாங்களா, என்ன யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்களா, எனக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்களான்னு கேட்கறதுல ரொம்ப முக்கியமான நட்சத்திரமாக நான் மகத்தை பார்க்கறேன். ஏன் இது ரொம்ப ப்ராமினென்ட்டா நான் சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு வேற எதுலையுமே குறை இருக்காது. வாழ்வாங்க. they will have all sorts of luxury and comfort. எல்லாத்தையும் கொடுத்துட்டு விரக்தி மட்டும் உள்ளுக்குள்ள வச்சிடும். மகம் இஸ் அபுண்டன்ஸ். ஏன்னா மகத்தோட சிம்பிள் பாத்தீங்கன்னா ராயல் த்ரோன், சிம்மாசனம். வெளியில இருந்து பார்த்தா அந்த ஃபுல்லாவே சிம்மாசனம். நான் இப்ப இதுல பிரம்மாண்டம் ஃபுல்லா உட்காந்துருக்கேன். இது ஃபுல்லா அக்குபங்க்சரா தான் என்ன பண்ணுவேன், இப்போ முதுகு சாயறதுல இருந்து நான் உட்கார்ந்துருக்கிற சீட் வரைக்கும் எல்லாமே அக்குபங்க்சர். இப்படி வச்சிருக்கேன், இதுவே எனக்கு அக்குபங்க்சர். அந்த மகத்தோட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இதை சொல்லவும் முடியாது, காட்டிக்கவும் முடியாது. அவங்களுக்கு அக்ரிமணிங்கிற மலர் மருந்து ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆகும். அக்ரிமணி எப்படின்னா சொல்ல மாட்டாங்க வெளியில, மேல்பூச்சி மூலமா எல்லாத்தையும் மறைச்சிடுவாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங், அவங்களோட காஸ்ட்லி ஆர்னமெண்ட்ஸ், அவங்களோட ஃபேஸ் மேக்கப், ஹேர் ஸ்டைலு, சிரிச்சு 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 பேசுறது, ரொம்ப சோஷியலைஸ் ஆகிட்டே இருக்கிறது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கோர் எனர்ஜி என்ன அப்படின்னா, ஐ கான் சே இட் அவுட் சைட். நான் வெளியே சொன்னா சிங்கம் எனக்கு கேவலம். பிகாஸ் சிம்மம் வந்து பிரம்மாண்டம். அப்ப டைஜஷன் இஷ்யூஸ் வரும், ஸ்லீப்லெஸ்னஸ் அண்ட் ரிப்பீட்டட் தாட்ஸ் வரும், எல்லாத்துக்கு மேல விரக்தி வரும். ஆனா இந்த விரக்தி வந்து முக்தி மோட்சத்தை நோக்கி போற விரக்தியாக இருக்காது. அஸ்வினி வந்து ரீபர்த் எடுத்துட்டு வந்தாச்சு, மகத்துக்குள்ள வந்துருச்சு. நீ மூலத்துக்கு அப்புறம் தான் அந்த ஆற்றல் வந்து முக்தி மோட்சத்தை நோக்கி போகணும். மகத்துக்குள்ள வரும்போது எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிடணும். சிம்மத்துல அந்த சோல் வரும்போது, மூலத்துக்கு போகும்போது again they'll be left as one man army. இல்ல இப்ப நீங்க சொன்ன அந்த ஒரு கேரக்டரைசேஷன், ஒரு கிரகம் இருந்தா கூட அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு 100% அன்டவுட்டட்லி ஒரு ஆள் இல்லன்னு சொல்ல முடியாது. காலியா இருக்கு மகத்துல, எனக்கு எந்த பிளானட்டுமே இல்ல அப்படிங்கிறது. சிம்மம் எந்த பாவமா வருதோ அந்த பாவத்திலயும் அந்த வேலை நடக்கும். ஃபர்ஸ்ட் 4 பாதம் அஸ்வினியில முதல் 4 பாதத்துல வந்திருந்தாலோ, ரிஷபத்துக்குள்ள கார்த்திகையில 3 பாதமும், ரோகிணி 1ஆம் பாதத்துல வந்தவங்களுக்கு எல்லாமே மகம் 4 பாதமும் ஆக்டிவேட் ஆயிருக்கும். 4 பாதத்துல 1 ஆக்டிவேட் ஆயிருக்கும். சோ எந்தெந்த லக்னக்காரங்களும் முதல் 4 பாதத்துல லக்னம் விழுகுதோ அவங்க எல்லா லைஃப்லயும் மகம் இருக்கும். சிம்மம்னு நம்ம பொதுவா எடுக்கும், மகம் அந்த இடத்துல இருக்கும். அதான் இதுல 4 பாதங்கள் இருக்கு. இப்ப 4 பாதங்கள்ல இருக்கும்போது அவங்களோட கேரக்டரைசேஷன் மாறுமா, இல்லாட்டி ஒரே மாதிரி? சின்ன சின்ன வேரியேஷன் வரும். they are abundance, they are விரக்தி, they are all alone, they will be left all alone. அவங்களோட குணாதிசயங்கள், வே ஆஃப் எக்ஸ்பிரசிங் செல்ஃப். ஏன்னா கேது வந்து சட்டுன்னு தூக்கி போடுற ஒரு ஆற்றல். பக்கத்துல 1ஆம் பாதத்துல சப்போஸ் அவங்களுக்கு ப்ராமினென்ட்டான பிளானட் இருக்கு அப்படின்னா, அது டைரக்டா நவாம்சத்துலயும் போய் மேஷத்தை தான் ஆக்டிவேட் பண்ணும். அப்ப மேஷத்தை போய் ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கும் போது அங்க உடனே ரெக்லெஸ்னஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் அவங்க இருப்பாங்க. 2ஆம் பாதத்துல வரும்போது இதுல அக்குமுலேட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ், ஆல் சார்ட்ஸ் ஆஃப் லக்ஸுரி அண்ட் கம்ஃபர்ட் இன் லைஃப். எல்லாமே ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அந்த இடத்துல என்னன்னா வெறும் கால்குலேஷன் மட்டும் தான் இருக்கு. எல்லாத்தையுமே ஒரு பொருளா மட்டும் தான் பார்ப்பாங்க. எல்லாரையும் ஒரு எமோஷனா பார்க்க மாட்டாங்க. மகம் இஸ் மென்ட் ஃபார் அதிகாரம், கமாண்ட். நவாம்சத்துல மிதுனத்துல போய் உங்களுக்கு விழுகுது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, கம்யூனிகேஷன், வே ஆஃப் எக்ஸ்பிரசிங், அந்த மாதிரி நபர்கள் தான் 3ஆம் பாதத்துல வர்றவங்க வந்து ப்ராமினென்ட்டா மீடியாக்குள்ள வருவாங்க. அது யூடியூபா இருக்கலாம், டான்ஸா இருக்கலாம், மியூசிக்கா இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டிக்குள்ள ரொம்ப சூப்பரா வருவாங்க. மகம் 4ல் ஒருத்தருக்கு அமைஞ்சதுன்னா அவங்க தன் வீட்டை பத்தியும் தன் குடும்பத்தை பத்தியும் தன்னோட ஹாப்பினஸ் பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க தவிர அந்த உண்மையான அந்த பவரையும் அத்தாட்டையும் அவங்க மறந்துடுவாங்க. ஸோ 4ஆம் வந்தா கொஞ்சம் இருக்கிறதுலயே ட்ரபிள் ஜாஸ்தி தரக்கூடியதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். மகத்துக்கு இன்னொரு ஒரு தம்புருள் அவங்க என்ன மனசுல பதிவு வச்சுக்கணும் அப்படின்னா, நெவர் பெக். செஞ்சக்கூடாது. ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு இந்த கைடன்ஸ் கொடுப்பேன். ஸோ அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். அது அகங்காரம்னு எடுத்துக்க வேண்டாம். அந்த கெத்தை வந்து அகங்காரத்துக்கும் கெத்துக்கும் கொஞ்சோண்டு தான் வித்தியாசம். அந்த லிமிட் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு அந்த கெத்தோட அவங்க அப்படியே, ஏன்னா எல்லாரும் பாக்குறவங்களா கெத்தா தான் பாக்குறாங்க. அப்ப அந்த கெத்தை அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது குடும்பத்திலயும் அவங்க விட்டு கொடுத்து போக கூடாது. அவங்க அப்படியே தான் இருக்கணும். ஐடென்டிட்டி லூஸ் பண்ண அவங்க கடுமையான மன உளைச்சலுக்குள்ள போக ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட they will take close to heart and close to mind. சங்கடத்தையும் டிஸ்கம்ஃபர்ட்டும் கொடுக்கக்கூடிய நபர் வந்து உண்மையான சிங்கமா இருக்கணும், உண்மையான ராஜாவா இருக்கணும். இந்த ராணிக்கேத்த
ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இது ராணி. இவங்கள விட பவர்ஃபுல்லான பர்சன் வந்து டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு அது பெருசா பாதர் பண்ணாது. ஆனா மத்த சமமா அவங்களுக்கு யாரெல்லாம் டிராவல் பண்றாங்களோ அவங்கள விட கொஞ்சம் இவங்க இன்ஃபீரியரா யாரையாவது நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்தாங்கன்னா இவங்க அவங்க தூக்கி போட்டுருவாங்க. அது ஹஸ்பண்டா இருந்தாலும் குழந்தைகளா இருந்தாலும் யாரா அப்பா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும். அவங்க வந்து அந்த மதியார் தலைவாசல் மிதியாதே இல்ல. அந்த கண்ணுல உங்களுக்கு ப்ராப்பரா மகம்லாம் நடந்ததுன்னா அப்படி நெஞ்சு நிமித்தி நடப்பாங்க. நம்ம சிம்மம் போதுன்னு சொல்லிடுவேன் நானு. நம்ம வீட்ல நாய்க்குட்டி ஒண்ணு இருக்கு. அது வந்தாலே சிம்மம் மகம்னு தெரியும். அந்த நட அந்த மயில் மாதிரி அந்த கழுத்து இப்படி தூக்கிட்டு அந்த ஒரு கம்பீரம் தெரியும். தோல் அகண்டு நெஞ்சு விரிஞ்சு. ஸோ அதெல்லாம் அவங்களோட எக்ஸாம்பிள். அந்த குழந்தைகிட்ட இருந்தே அந்த நமக்கு அந்த கேரக்டர் தெரியும். அந்த குழந்தை நிற்க ஆரம்பிச்சோடனே மகன் ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்கிறது தெரிஞ்சிடும். இது எனக்கு செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஐ டிசர்வ்ங்கிறது நான் சொல்லவே கூடாது. நீ புரிஞ்சு தெரிஞ்சு எனக்கு செய்யணும். ராஜா வந்து இதெல்லாம் செய்யுன்னு சொல்லக்கூடாது. அவங்களே மக்களும் கூட இருக்கவங்க எல்லாம் புரிஞ்சு போய் ராஜா கூலியம் பண்ணணும். இந்த பேசிக் குவாலிட்டி மகம் எதிர்பார்க்கும். அதுல ஒரே ஒரு விஷயத்த பேரண்ட்ஸ் என்ன கவனிங்கன்னா அந்த குழந்தைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஐசோலேஷனை தரதுக்கு அனுமதிக்க கூடாது. தனிமே இருக்கக்கூடாது. ஆனா அவங்க தனிமையில தான் இருக்காங்க. they are left all alone. ஆனா அவங்கள வந்து உடம்பு மனசும் டயர்டா அளவுக்கு அவங்களை ஆக்கப்பூர்வமா ஆக்குபை பண்ண வச்சிடணும். 5 வயசுல இருந்தே கிரியேட்டிவிட்டிக்குள்ள டைவர்ட் ஆக வச்சிடணும். நான் பார்த்த வரைக்கும் 90% வந்து ஆமாங்க நான் டான்ஸ் கிளாஸ் போனேன், நான் 5 வருஷம் டான்ஸ் கத்துக்கிட்டேன், 8 வருஷம் டான்ஸ் கத்துக்கிட்டேன், சரி என்ன பண்ணீங்கன்னா கண்டினியூ பண்ணல. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன நெருடல் வந்திருக்கும். அந்த டான்ஸ் மிஸ் ஏதோ உஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, டான்ஸ் மாஸ்டர் ஏதோ உருன்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். அதோட இந்த டான்ஸுக்கே ஒரு கும்பிடு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து அவங்கள்கிட்ட கொண்டு வரதுக்கு பேரண்ட்ஸ் நிறைய எஃபர்ட்ஸ் படணும். மகத்துக்கு பெஸ்ட் ரெமெடி ஆல்வேஸ் யூ ஃபீல் தட் யூ ஆர் இன் அபுண்டன்ஸ். இந்த மகம் அப்படிங்கிறது வந்து பல கோடி வைரத்துக்கு வைரும். அப்போ அவங்க போய் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு உனக்கு புரியுதா, நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரியுதா, நீ என்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு உனக்கு தெரியுதான்னு கேட்க முடியாது. அவங்களுக்கு வந்து தெரியும் அந்த மாதிரி ஒரு நபரை அவங்க வாழ்க்கையில் சந்திச்சிருக்கவே மாட்டாங்க, பர்த்லேயே சந்திச்சிருக்க மாட்டாங்க. அப்போ உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறது பேசிக் நாலேஜ் கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா உங்களால் ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ண முடிய இடத்துல மட்டும் நீங்கள் இருங்க. அதெல்லாம் முடியலன்னா உங்களை அடையாளத்தை தொலைச்சிட்டு நீங்கள் அங்கே போய் உருகி மருகி எல்லாம் பண்ணிட்டு இன்னும் அவங்க தன்னைத்தானே அழிச்சுக்கிறாங்க. நான் எவ்வளோ இறங்கி போனேன் தெரியுமா, நான் எவ்வளோ அனுசரித்து போனேன் தெரியுமா, இதில் தேவையே இல்லை, பண்ணியிருக்கவே வேண்டாங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இதுல நிறைய வந்து ஃபேமிலி லைஃப்ல பிரிஞ்சவங்க நிறைய நீங்க சொல்ற மாதிரி இந்த கேரக்டர் இருக்கும். 100% விட்டு கொடுத்துருப்பாங்க, ஆப்போசிட்ல கிடைச்சிருக்காது. ஸோ பிரிஞ்சவங்களும் இருப்பாங்களா, மன வருத்தத்தோட வாழறவங்களும் இருக்காங்க. வாழ்றவங்க ரொம்ப 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 குறைவு. பிகாஸ் மகத்துக்கு வந்து அந்த ஐடென்டிட்டி அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது வந்து ஃபியூவல்னு சொல்றத அதான் உங்களுக்கு பிராணன். அந்த பிராணனை இழந்துட்டு வாழ்றவங்கிறது தெரியாது. அது டாலரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷன் மேட்டர்ஸ் மேபி ப்ரொவைடட். அவங்களுக்கு வந்து வீட்டில் டைம் செலுத்துறதுக்கே டைம் இல்லாம பிஸியாக இப்போ சினிமா ஆக்ட்ரஸ் எல்லாம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து லெக்ஸ் ஆன் வீல்ஸ், டைமே இருக்காது. வீட்டில் உட்காந்து சண்டை போடுறதுல அவங்க நேரம் இருக்காது. ஃபுட்டு வேணுமா அடையார் ஆனந்த் பாடு வந்துடும், காஃபி வேணுமா அன்னபூர் நாளை போட்டுருவேன், உனக்கு எல்லா சௌரியம் பண்ணி கொடுத்துட்றேன், நீ என்ன மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாத. நான் என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல. இந்த டிட்டாச்மெண்ட்டுக்குள்ள வந்து அவங்க they are very successful. ஒரே அட்டாச்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும்போது ஏமாற்றம் தான். செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் தொலைக்க கூடாது. ரெண்டாவது யாரையும் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நான் தனியா தான் இருக்கேன், பட் நான் தனியா இருக்க மாட்டேன். ஒவ்வொருத்தரையும் விதவிதமான மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும், புது புதுவான சூழ்நிலை உருவாக்கிட்டே இருக்கணும், கிரியேட்டிவா இருக்கணும். முதல்ல சமைக்க வைக்கணும். அவங்கள ஒரு 8 வயசு ஆனாலே கரண்டி பிடிக்க வச்சிடணும். உனக்கு என்ன பிடிக்குமோ செய்யன்னு சொல்லிடுறோம். அவங்களுக்கு வந்து சமையலும் கலைகளும் பரிகாரம். சமைக்கிறது, நிறைய அன்னதானம் பண்றது, தானும் கிரியேட்டிவா இருக்கிறது, தன்னை சுற்றி இருக்கிற இடங்களையும் கிரியேட்டிவா வச்சுக்கிறது, கிரியேட்டிவ் ஃபீல்டுல இறங்குறது, இதுதான் மகத்துக்கு உண்டான ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ரெமெடி. மகத்துக்கு வந்து கருட பஞ்சசத்தை சொல்லிட்டு வருது, நன்மை தரும். காகங்களுக்கு ரைஸ் வைக்கிறது, பருப்பு சாதம் வைக்கிறது நன்மை தரும். நிறைய உணவும் நீரும் அன்றாடம் தானம் கொடுக்கணும். அமாவாசைக்கு தான் கொடுப்பேன், ஆடி அமாவாசைக்கு தை அமாவாசைக்குன்னு கொடுக்காம ராஜா வந்து தன்னோட பிரஜைகளை எல்லா உயிர்களையும் வந்து பாதுகாப்பா இருக்கிறது என்ஷூர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்க எப்பவுமே அதை என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன், நான் தான் உனக்கு எல்லாம் கொடுக்குறேங்கிற அந்த ஃபீலே அவங்களுக்கு ஒரு டொப்பமைன் மாதிரி. அதை அப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம போய் இப்படி இறங்கி எனக்கு இதை செய்யறியா எனக்கு அதை செய்யறான்னு கேட்கும்போது அவங்க அதனால தான் சொல்றேன், அந்த லெவலுக்கு உங்களை நீங்க கொண்டே போய்க்காதீங்கன்னு சொல்றேன். அவங்க டெக்கோரமே அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும். ஐ எம் ஹியர் டு ப்ரொவைட் யூ லவ், ஐ எம் ஹியர் டு ப்ரொவைட் யூ மணி, ஐ எம் ஹியர் டு ப்ரொவைட் யூ லக்ஸுரி ஹவுஸ், ஐ எம் ஹியர் டு ப்ரொவைட் யூ கார் அண்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் திங்ஸ். ஸோ இப்படியே நான் கொடுக்கறதுக்கு தான் பிறந்திருக்கேன், நான் தான் அபுண்டன்ஸ் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்கனாலே they'll be happy. என்னைக்கு இறங்கி போறாங்களோ அன்னைக்கு மாட்டிக்குவாங்க. வைரம் அவங்களுக்கு பெஸ்ட் ரெமெடி. நீங்க வைரம் சேருமான்னு கேட்கவே வேண்டாம், என்கிட்ட வருவாங்க, ஜெம்ஸ்டோன் ரிப்போர்ட்டுக்கு வருவாங்க, நான் எந்த கல் போடணும்னு சொல்லிட்டு. இந்த 3 நட்சத்திரம் திருவாதிரையும் சித்திரையும் மகவும் பார்த்துட்டேன்னா முதல் ரெமெடி வந்து வைரம் தான். ஒயிட் கோல்டுலயோ பிளாட்டினத்துலயோ ஒன்னா இங்க அழகான டாலர் செயினா போட்டுக்கலாம், இல்ல இங்க குத்திக்கலாம், இல்ல மேல குத்திக்கலாம், மோதிர விரல்ல போட்டுக்கலாம். ஆணா இருந்தா வலதுகை, பெண்ணா இருந்தா இடதுகை.
பட் இன் ஒயிட் கோல்ட் ஆர் பிளாட்டினம் பெஸ்ட். மற்றவங்களுக்குலாம் இந்த வைரம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆர்னமெண்டா இருக்கலாம். ஆனா மகத்துக்குள்ள வந்து வைரம் வந்து எனர்ஜி, திருவாதிரைக்கும் மகத்துக்கும் சேராதுன்னு பாதி பேர் கழட்டி வச்சிருவாங்க. ஸோ அதை அவங்க பண்ணக்கூடாது. இது வந்து நமக்கு எனர்ஜிங்கிறத அவங்க உணர்ந்துக்கணும். இவங்க கூட சேர்க்கக்கூடாத நட்சத்திரங்கள் லைஃப்ல பார்ட்னரா வந்து இவங்கள நீங்க சேர்க்கலாம், இவங்க கூட கொஞ்சம் ஒத்து போய் இவங்களோட ஐடியாஸ் கூட வருவாங்க, இவங்கள சேர்த்துறாதீங்க, அப்புறம் அவங்க தனிமை தான் வாழ்க்கையிலன்னா யார் யார்? மகரம் பெருசா மகத்துக்கு மீட் ஆகிறது இல்ல. நல்லா வச்சுக்கோங்க. சிம்மத்துக்கு வந்து லக்னமா இருந்துச்சுன்னா வரதே சனிதான், கும்பம் தான் வருது. எஸ்பெஷலி இந்த மகத்துக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது இல்லை. ஏன்னா சனி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சனியோட நட்சத்திரங்கள் இருக்கவங்களும் ஆகாது. அதுல எஸ்பெஷலி அனுஷம் ஆகாது. அனுஷம் வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதுல்ல. சனியோட நட்சத்திரங்களே கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் தான் மகத்துக்கு. பிராக்டிகலான எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஒரு அனுஷத்தையும் ஒரு மகத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அனுஷம் வந்து பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிறேன்னு சொல்லும். எங்கேயாவது போயிடுச்சுன்னா ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு ரூம் போட்டுடலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம்னு தேடும். மகம் பார்க்கும்போதே இன்டர்நேஷனல் ரூம் தான் தேடுவாங்க. பாத்ரூம் நீட்டா இருக்கா, ஏசி இருக்கா, ஏசி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுமா, உள்ள எலி இருக்கா, கரப்பாம்பூச்சி இருக்கா, பெட் பக் இருக்கா, அத்தனையும் ஸ்கேன் பண்ணி அதை என்ஷூர் பண்ணும். ஆனால் இவங்க வந்து இப்போ நான் 4000 ரூபா கொடுத்த ஒரு ரூமில் ஒரு நைட் இருக்கிறதுக்கு 400 ரூபா கொடுத்தா இப்போ இந்த ரூம் கிடச்சிருமில்ல நமக்கு, ஒரு நைட்டுக்கு தான், 1 மணி நேரத்துக்கு தானே, 1 மணி நேரத்துக்கு இவங்க 4000 ரூபா செலவு பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே கான்ட்ராடிக்ஷனாக இருக்கும். மகரம் வந்து என்றைக்குமே இங்கே கூட படுத்துக்குவேன் அப்படிம்பாங்க. அதே தான் கும்பம் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க. அதில் ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா, வரவங்க வந்து கும்ப சனியாக இருக்கும்போது அது கொஞ்சம் மேனேஜ் ஆகும். ஏன்னா கும்பத்தில் சதயம் இருக்கு. சதயம் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட், லக்ஸுரி. ஆனா மகரம் வந்து அந்த மாதிரி கிடையாது. நான் அப்படியே இறங்கிக்கிறேன், நான் அப்படியே கீழே புதைச்சனாலே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இறங்கி போற நபர்கள். அவங்க வந்து ஒர்க் தான் பாதர் பண்ணும். அது கூட தேவையில்ல. ஆனா சனி வந்து கம்ஃபர்டபுள் கிடையாது சிம்மம் மகத்து கூட. இது ரெண்டை வந்து தவிர்த்திடலாம், பாக்கி வந்து அவங்களோட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இணைச்சிக்கலாம். இவங்களுக்கான ஒரு நோய்கள்னு பார்த்தா லைஃப் டைம் இவங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் தான் அஃபெக்ட் ஆகும். முன்னாடியிலேருந்தே நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க, இதுக்கு என்ன உண்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கோங்கன்னா என்ன பண்ணலாம்? இரிட்டபிள் பவல், மாமிசம் சாப்பிட்றவங்க எல்லாமே மாட்டிக்குவாங்க. சைவ சாப்பாடு சாப்பிட்றாங்க, நெய் உணவுல சேர்த்துக்கிறாங்க, நல்லெண்ணெய் சேர்த்துறவங்களுக்கு பெருசாக தொந்தரவு வராது. இல்லைன்னா இந்த வயிற்றுச்சல், வயிறு வந்து பகன்னு அப்நார்மல் ஹீட், உள்ளுறுப்புகள் சூடுன்னு சொல்லுவாங்க. ஹீலர்ஸ் வந்து இப்போ உடம்பு சூடான்னு கேட்டால் இல்லை வெளியே தொட்டு பார்த்து சூடும்பாங்க. வெளியே சில்லுன்னு இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள வந்து அக்னி பழம்பாட்டா இருக்கும். ஸோ அந்த உள்ளுறுப்புகள் சூடு அவங்களுக்கு ஒரு மைனஸ். அப்போ சின்னதுல இருந்தே நைட்டு வந்து வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் இந்த வெந்தய தண்ணியை கொதிக்க வச்சு அதை குடிக்கிறது. இல்லை ஊர்ன வெந்தயத்தை கூட தரையில போட்டாச்சுன்னா முளைச்சிக்கும், கீரை கிடைச்சிடும், அந்த தண்ணியை கூட குடிச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு ஜீரக வெல்லம், இயற்கையான சப்ளிமெண்ட் எடுத்துட்டு வரது உங்களுக்கு பெஸ்ட். இவங்களுக்கான ஆல்பபெட்ஸ் அண்ட் இவங்களுக்கான நம்பர்ஸ் என்னன்னா ஃபோன் நம்பர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இவங்களோட வண்டியில் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், இல்லை மொபைல் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கலாம். இந்த நம்பர்ஸ் இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து 1, எனிதிங் தட் டீல்ஸ் வித் 1 அவங்களுக்கு ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 3, இந்த 2 சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப பேலன்ஸ்டு. ஒரு நியூமராலஜி தொட்டோன்னே கட்டத்தை மாற்றிடலாம் சொல்லவே முடியாது. கர்மா இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம எத்த தின்னா பித்தம் தெளிவுங்கிற மாதிரி நம்ம கொஞ்சமாக சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. 1ஆம் நம்பர் அவங்க லைஃப்பில் ஆட் பண்ணிக்கிறாங்க, சண்டே சில விஷயங்களை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நன்மை தரும். மா மீ மூ மேல ஒன்றா வீடை வாங்கிடுறாங்க, இல்லை கார் வாங்கினாங்க மஹிந்திரா வாங்குவாங்க. ஸோ அந்த மா மீ மூ மேங்கிறது அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துடுது. இல்லைன்னா நான் வாலண்டரா தொட சொல்லுவேன். இப்போ கார் கம்பெனி வாங்குறீங்கன்னா மஹிந்திரா வாங்குங்க, மொபைல் வாங்குறீங்களா மோட்டோரோலா, இன்னும் ஏதாவது கம்பெனிஸ் எல்லாம் இருக்கலாம் எனக்கு தெரியல. ஸோ அந்த மாமி மூமே அவங்க சூஸ் பண்றாங்க போது அவங்களுக்கு நன்மை தரும். என்ன நீங்க கம்ஃபர்டான லக்ஸுரியான 15 இன்ச் பெட்ல கூட படுங்க, ஆனா அடியில வந்து ஒரு தர்ப பாய் போட்டுக்கிறது, உண்மையான தர்பை கிடைச்சா அந்த தர்ப பாய் போட்டுட்டு படுக்கிறது வந்து அவங்களுக்கு எனர்ஜி. தர்பை மோஸ்ட் பெஸ்ட் எனர்ஜி ஃபார் மக நட்சத்திரா பீப்புள். நியூமராலஜிங்கிற பேர்ல பேரை கொலாப்ஸ் பண்றதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. அந்த பேரை வந்து இதை விட கேவலமா ஃப்ரேம் பண்ணவே முடியாது. பேரண்ட்ஸ் மேபி ப்ரெஷர் கொடுக்கலாம், இல்லை அந்த அஸ்ட்ராலஜிக்கு அந்த நிர்பந்தம் ஏற்படாது. இந்த பேரை இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் என்கிட்ட வரும்போது நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன், பேரை கொசன்னு பண்ண மாட்டேன். என்ன சேஞ்சஸ் பண்ணினா அந்த நேம் வந்து டிஸ்டர்ப் ஆகுதோ அந்த மாதிரி சேஞ்சஸ் மட்டும் பண்ணுங்க. நீங்கள் மகத்தில் பிறந்திருக்கீங்களா, ஜென்ம நட்சத்திரமா, மா மீ மூ மேலே பேரை யோசிக்காமல் வச்சுட்டு போங்க. அதில் நியூமராலஜி நம்பர்ஸ் எதெல்லாம்ங்கிறது பின்னால் பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி இது டிப்ரெஷன் நட்சத்திரம். அதில் கொண்டு 29 பேர் வச்சாச்சுன்னா சூசைடுக்குண்டான முதல் எனர்ஜி அவங்க தான் பேசுவாங்க. சூசைட் டாப்பிக்கே அவங்க வாயிலிருந்து தான் வரும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் மட்டும் பேரண்ட்ஸ் காட்சி. நம்ம குழந்தை லக்ஸுரி, குழந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, உன்ட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்களா, ஏன் உன்னால் மட்டும் யாரையும் ஃப்ரெண்ட்ஸாகவே பண்ணிக்க முடிய மாட்டேங்குது, அவங்கெல்லாம் அப்புறம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறாங்க, பேரண்ட்ஸை டிமோட்டிவேட் பண்றாங்க. ஏன்னா 4ஆம் பாவம் விருச்சிகம், ஓவர் ப்ரொடெக்டிவ். நான் உனக்கு எல்லாமே தேடித்தரேன், உனக்கு எல்லாமே நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி கழுத்துல கட்டி வச்சுட்டு பிடிச்சதா உனக்கு பிடிச்சதுன்னு சொல்லி அவங்க அந்த நிர்பந்திக்கு படுறாங்க அந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள. ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்களா, அப்போ எல்லாத்தையும் இப்படி ஹைஃபை மாதிரியே பழக சொல்லணும். உனக்கு 45 பேரும் கிளாஸ்ல இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் அந்த குழந்தை நீங்க சின்னதுல இருந்தே வளர்த்தணும். அந்த டிபெண்டன்சியை வந்து பேரண்ட்ஸ் தான் எடுத்து விடணும் அவங்க கிட்ட இருந்து. இது எடுத்துட்டாங்கனாலே
உனக்கு என்னப்பா. மகத்துல பிறந்துட்டாங்கனாலே இவங்களுக்கு வாழ்நாள் இந்த தசை காலங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த தசை காலங்கள் ரொம்ப வெற்றியா இருக்கும். நீங்க அச்சீவ்மென்ட் பண்றதே இந்த டயத்துல தான். இது வரும்போது உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தா இருக்கலாம். இல்ல நீங்க ரொம்ப கஷ்டத்த சந்திக்கக்கூடிய தசைகள்னா என்ன? சுக்கிரன் உள்ள வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க. எமோஷனல் மெயினா மகம் டிஸ்டர்ப் ஆகுறதே எதை பேசினாலுமே மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் மட்டும்தான். அது சின்ன வயசுலயே வந்துருமே. ஏன்னா கேது திசையில சுக்கிரன் ஆரம்பிச்சிரும். வரும்போது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சுக்கிரன் வரும்போது ரொம்ப அப்நார்மலா ஃபீல் ஆவாங்க. கவனமா இருக்க வேண்டியது உண்மையாலுமே குருதசை தான். அஷ்டமாதிபதி காலபுருஷோட ஒரிஜினல் மீனத்துடைய அதிபதி. இவங்க ஆல்ரெடி அந்த ஐசோலேஷன் லோன்லினஸுமே எதிர்கொண்டுட்டு இருக்கிறதுனால நிராயுதபாணியா நிர்கதியா விட்ட மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அஷ்டமாதிபதி திசையில கவனமா இருந்தாங்கனாலே போதுமானது. இப்ப மக நட்சத்திரத்தை பத்தி இவ்ளோ விஷயம் நம்ம பேசணும். இதுல ஒரு கிரகம் இருந்தால் அப்படின்னா, அவங்க என்ன லக்னமா வேணா இருக்கட்டும், என்ன ராசியா வேணா இருக்கட்டும். இப்போ மக நட்சத்திரத்துல ப்ராமினென்ட்டா நவ கிரகங்கள்ல முதல்ல சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். சூரியன் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும் அவங்க வாழ்க்கையில? சூரியனே ஐடென்டிட்டி. சூரியன் வந்து டாமினேட்டிங். சூரியன் வந்து கண்ட்ரோல். சூரியனுக்கு எப்பவுமே ஆர்டர் போட தான் தெரியும். இறங்கி வந்து வேலை பண்ண தெரியாது. சூரியன் கேன் ப்ரொடெக்ட், கேன் லீட், கேன் கமாண்ட். ஸோ அவங்க கமாண்டிங் பர்சனா வந்துருவாங்க. ஸோ அவங்ககிட்ட டாமினேட்டிங்கை ஹேண்டில் பேலன்ஸ் பண்ணிட்டு டிப்ளமேட்டிக்காக நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தே ஆர் ஹியர் டு அச்சீவ் த பவர் அண்ட் அத்தாரிட்டி. சந்திரன் மகத்தில் இருக்கும்போது அவங்க எப்பவுமே தன்னை வந்து ஒரு ராணியாவே தன்னை ஒரு ராஜாவே தான் அவங்க பாவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட சந்திரன் வந்து ரொம்ப கிரேவிங் பிளானட். அந்த கிரகமே வந்து எல்லாத்தையும் அடையணும். சந்திரன் வந்து அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட். அப்படின்னா ரொம்ப வேகமாக இதை அடையணும் அதை அடையணும் எல்லாமே நீ அடைஞ்சிருவ. ஆனால் அந்த சந்திரனோட வேகத்துக்கும் கேதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த இடத்துல அவங்க சில ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸை எதிர்கொள்வாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாமே எனக்கு லைஃப்பில் கிடைக்க போகுது, ஆனால் அதுக்காக டைம் வரணும், அதுக்கான காலம் வரணுங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். பெரியவங்க அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். செவ்வாய் மகத்தில் இருக்கும்போது தே ஆர் மோஸ்ட் கிரியேட்டிவ் டெக்னிக்கலி ஸ்கில்டு பீப்புள். இந்த கேடில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் படிக்கிறவங்க, ஆர்கிடெக்ட்ல வர்றவங்க, லான் டிசைனிங் பண்றவங்க, இந்த வடிவமைக்கிறவங்க, மிஷினை வச்சு மிஷின் செவ்வா மிஷினை வச்சு ஊசியில வச்சு ஆரி ஒர்க்லாம் செய்கிறவங்க, இதுக்கெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷன். ஆனால் அடிவயிற்று பகுதியில் கத்தி போட வச்சிரும். ஓகே, அது கவனம். சர்ஜரிக்கு உண்டான அமைப்பும் செவ்வாய் கேது நட்சத்திரத்தில் எஸ்பெஷலி சிம்மத்துல மகத்துல இருக்கும்போது பாடி ரொம்ப ஹீட் ஜாஸ்தி. ஸோ அதுலேயும் கவனமா இருக்கணும். முன்பின் யோசிக்காம சட்டுன்னு டெசிஷன் எடுத்து ஆக்ஷனுக்குள்ள போயிருவாங்க. டெசிஷன் எடுக்கிறது வந்து சந்திரன். நான் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் செஞ்சுட்டேங்கிறது. அப்போ அந்த செவ்வாய் மகத்துல இருக்கும்போது they'll be fast in ஆக்ஷன்ஸ். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அவங்க கத்துக்கணும். புதன் மகத்துல இருக்கும்போது they are the people அப்படியே கை வித்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க, கை வேலைக்காரி. புதன் கேது காம்பினேஷன். புதன் கேது வந்து பெஸ்ட் லிரிசிஸ்ட், பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட். யாரெல்லாம் காதல் ரசம் சொட்ட எழுதுறாங்களோ, பாடுறாங்களோ, பேசுறாங்களோ, அதெல்லாம் புதன் மகத்துல இருக்கும்போது டிஃபால்ட்டாவே வந்துடும். ஸோ விகடகவி மாதிரி அவங்க. குரு எகெயின் மகத்தில் இருக்கும்போது அவங்களெல்லாம் தான் நம்ம இவங்களெல்லாம் சில ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ் பேசுறவங்களாம் பார்ப்போம். அவங்கள பார்த்தாலே நமக்கு அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம அவங்கள பிரமிச்சும் பார்ப்போம். ஆனால் கூடவே வந்து அவங்கள ரொம்ப ஆன்மீகமான கருத்துக்கள் எல்லாம் அவங்க பகிர்வாங்க, நிறைய விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. என்னோட ஒரு சுக்கிரன் குருவாக இருக்கிறதே அப்படிம்பாங்க இல்லைங்களா, அதுதான் அந்த சந்திரன் குரு சுக்கிரன் காம்பினேஷன். அந்த அழகான ஒரு தேவதை, கடவுள் போல லட்சுமி கடாட்சம் கொண்டு ஒரு பெண் தேவதை வந்து நமக்கு நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து குரு மகத்துல இருந்தா சிம்மத்துல இருந்தா அந்த வேலை செய்யும். அவங்ககிட்ட டிஃபால்ட்டாவே அந்த குவாலிட்டி வந்துடும். சுக்கிரன் மகத்துல இருந்தா உனக்கு என்னப்பா நீ வாழுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆல் சார்ட்ஸ் ஆஃப் லக்ஸுரி, சோஷியல் ஐடென்டிட்டி, பப்ளிக் எக்ஸ்போஷர் எல்லாத்தையும் அடைஞ்சிருவாங்க எக்ஸப்ட் ஹாப்பினஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இட் கேன் பி இன் எனி ஃபார்ம். அவங்களுக்கு மனிதர்கள் பிடிக்காது. தே டோன்ட் லைக் இன்ட்ராக்ஷன். பிகாஸ் இன்ட்ராக்ட் பண்ணாலே, யாரையா சந்திச்சாலே, யார்ட்டையாவது பேசினாலே நமக்கு மன உளைச்சலை தான் கொடுப்பாங்கடா, யாருமே என்னை பார்க்காதீங்கன்னு சொல்லி ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் they'll be forcibly detached from relationship. இது ஒண்ணுதான் அதுல பெரிய மைனஸ். ஆனா எல்லா சுகம் சொல்லிட்டு கால்கடியில கொண்டு வந்து கொட்டிடும். சனி மகத்துல இருக்கும்போது தொழிலை தொட்டு அன்பீட்டபிள் ஐடென்டிட்டி வாங்கிடுவாங்க. சனி வந்து ஜீவனக்காரகன், தொழில்காரகன். அந்த பரம்பரையில் யாரும் வாங்காத ஒரு பெயரை சனி மகத்துல இருந்து இவங்க வாங்கிடுவாங்க. ஒரு ஐடென்டிட்டி, ஒரு பிராண்ட். மகம் இஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர் பிராண்ட். மகத்துல ஒரு கிரகம் இருந்தா தயவுசெய்து பிராண்டை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். எனக்கு சமையல் பிடிக்குதா, கிரியேட் எ பிராண்ட். எனக்கு மியூசிக் பிடிக்குதா, கிரியேட் எ பிராண்ட். இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இதுல நீங்க நல்லா பண்றீங்கன்னு நினைக்கிறீங்களோ, பி எ பிராண்ட் இன் தட் ஃபீல்டு. ஸோ அது சனிக்கு பொருந்தும். தே கேன் ராக் த வேர்ல்டு, தே கேன் கெட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. அவங்கள நிறைய பேர் பாலிடிக்ஸ்குள்ள இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷன். ராகு மகத்துல இருந்தா எரியர் நெருப்புல ஆக்சிஜன் சிலிண்டர் தள்ளி விட்ட மாதிரி, டேங்கர் தள்ளி விட்ட மாதிரி. இன்னும் அந்த ஊரே அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்படி எல்லாத்தையுமே. கேது 12ஆம் பாவத்தோட ராகு 12ஆம் பாவத்துல பெஸ்டா இருக்கு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ். கேது 12 இருக்கிறவங்க நிறைய பேர் பாக்குறேன், எனக்கு முக்தி தான், எனக்கு மோட்சம் தான், எனக்கு பிறவா நிலை தான், நான் பிறக்கவே மாட்டேன். கேது இஸ் மென்ட் ஃபார் டிட்டாச்மெண்ட். இதே அட்டாச்மெண்ட் தானே. நான் முக்தி அடையணும் சதா சர்வகாலமும் சொல்லிட்டே இருக்காங்கன்னா அதே மென்ட் ஃபார் அட்டாச்மெண்ட். அப்புறம் எங்க விமுக்தி?
கடவுள் சத்தியமா பிறப்பீங்க. ராகு அந்த இடத்துல பெஸ்டா சப்போர்ட் பண்ணும். பிகாஸ் ராகு வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆக சொல்லும் அந்த ஃபீல்டுல. அப்புறம் 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க தான் கேதுவோட பெஸ்டா இருக்காங்க. அப்ப ராகு கேது நட்சத்திரத்துல நிக்குது அப்படிங்கும்போது எஸ்பெஷலி இது சிம்மம். அப்போ தே ஆர் மோஸ்ட் கிரியேட்டிவ் பீப்புள். மேபி அவங்க தான் இந்த கேம்பிளிங்ல, ஷேர் மார்க்கெட்ல. 5ஆம் வந்து ஸ்பெகுலேஷன், கிரியேட்டிவ் ஃபீல்டுல அந்த லைம் லைட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ராகும் மகமும் கேதுவும் ஏதோ ப்ராமினெண்ட்டாக கனெக்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு மனசுக்கு எப்பவுமே படும். கேது நட்சத்திரத்திலேயே. ஸோ எல்லாத்தையும் கொடுக்கும், அத்தனையுமே கொடுத்துரும். டிட்டாச் மட்டும் ஆயிக்கோன்னு சொல்லும். டிட்டாச் ஆகாத விஷயத்துல மட்டும் அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷனை பார்ப்பாங்க. அதை லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா எகெயின் தெல் பி கம்ஃபர்டபுள். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். நவ கிரகத்தையும் நம்ம அப்படியே ஒரு ஃபாஸ்ட் ஃப்ளாஷ்பேக் மாதிரி பார்த்துட்டோம். இறுதியாக இந்த மகத்தில் பிறந்துட்டாலே நீங்கள் வாழ்நாள் செய்யக்கூடாத தவறுகள், செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் அப்படிங்கன்னா என்ன? 5ஆம் பாவங்கிறது சித்தம், த டெசிஷன் மேக்கிங். நான் எப்படி சிந்திப்பேன், நான் என்ன மாதிரி டெசிஷன்ஸ் எடுப்பேன் அப்படிங்கிறது 5ஆம் பாவம். அந்த இடத்துல ரெக்லஸான ஒரு கேது, ஃபாஸ்டஸ்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட். டப்புன்னு டெசிஷன் எடுக்கிறதுக்கு கேது ரொம்ப அவசியமானது. ஸோ அந்த இடத்துல அவங்க டெசிஷன் வந்து வேகமாக எடுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் கேதோட அந்த பேஸ் குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு, டிட்டாச். ஆசைப்படுங்க, நான் இதை டார்கெட் வைக்கிறேன், நான் வந்து இந்த மியூசிக்கில், நான் இந்த சமையலில், நான் வந்து இந்த நேம், நான் இந்த ஃபேம், நான் இந்த ஐடென்டிட்டி, நான் இந்த அத்தாரிட்டி எல்லாம் பெறணும். நீங்கள் எதை வேணாலும் நினச்சிக்கோங்க. கிரேவ் பண்ணாதீங்க. கேது இஸ் நாட் மென்ட் ஃபார் கிரேவிங். எதை வேணாலும் கலங்கடியில் கொண்டு கேது போட்டுரும். ஏன்னு சொல்லுங்க, கேதோட தம்புருள் என்ன சொன்னேன், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், நல்லா ருசி பார்த்துரு, நல்லா ஆண்டு அனுபவிச்சுட்டு டிட்டாச் ஆயிரு. இது வாழ்க்கை அல்ல, இதெல்லாம் மாயை. அப்போ அதை அனுபவிக்காதவங்க வந்து முக்தி மோட்சத்தை நோக்கி போகவே முடியாது. இப்போ கர்மாவே அப்படிதான் வேலை பண்ணும். இப்போ தொழிலில் நான் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டோன்னா அடுத்த ஜென்மத்தில் அவங்க தொழில் பண்ண வேண்டிய அவசியமே ஏற்படாது. ஆல்ரெடி எங்கிருந்தும் பணம் வந்துட்டு இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன டைம் கிடைக்கும் சோல் எலிவேஷன் நோக்கி அவங்க திங்க் பண்றதுக்கு? பிசிக்கல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு ஆணோ பெண்ணோ கம்ப்ளீட்டா இன்டல்ஜ் ஆயிட்டு அதுல உச்சத்துக்கு போயிட்டு இந்த பறந்ததே நான் இதுக்குதானா அப்படிங்கிற மாதிரி அவங்க வாழ்ந்து முடிச்சுட்டாங்கன்னா அடுத்த பிறகு உங்களுக்கு அந்த கான்டாக்டே இருக்காது. என்ஜாய் எவ்ரிதிங். ஸோ இந்த ஜென்மத்தில் யூ கட் தட் ஏரியா ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். அப்போ உணவு, உடை, இருப்பிடம், நேமு, ஃபேமு, செக்ஷுவல் பிளஷர்ஸ், ஸோ இந்த எல்லா விஷயத்திலும் ஒவ்வொரு பிறவிலும் அந்த சோல் கட்டாய் தான் முக்தி நோக்கி போகணும். எல்லாத்தையும் தூக்கிட்டெல்லாம் போக முடியாது. எத்தனை கட் பண்ண வைக்கிறது தான் கேதுவோட ஒரே வேலை, அத்தனை என்ஜாய் பண்ண வைக்கிறது தான் ராகுவோட வேலை. அதோட பீஜ மந்திரம் ஔம் கம் ஙம் மகா நக்ஷத்ராயை நமஹ. ஔம் கம் ஙம் மகா நக்ஷத்ராயை நமக. டெய்லி ஒரு 108 தடவை கிழக்க பார்த்து தர்மபாயில் உட்காந்து சாண்ட் பண்ணணும். ஸோ இந்த சவுண்ட், இந்த காவும் அந்த ஞாவும் அவங்களுக்கு ஒரு ஆற்றலை உள்ள கிரியேட் பண்ணும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு மந்த்ரா. அதுக்கு அடுத்தது கருட பஞ்சசத். டெய்லி கருட பஞ்சசத்து கேட்டுட்டு வரதும் ரொம்ப நன்மை பயக்குமா உங்களுக்கு. ஆல்வேஸ் தேங்க்யூ ஆன்சஸ்டர்ஸ். நீங்கள் போட்ட எச்சவும் மிச்சமும் தான் நான். உங்ககிட்ட இல்லாத குவாலிட்டி எங்கிட்ட இருந்து என்ன வந்துட்டு போகுது? உங்களோட லீனியேஜை நான் கடத்த வந்திருக்கேன். இதை கடத்திட்டு என்னெல்லாம் பலமும் இருக்கோ பலவீனமும் இருக்கோ அதெல்லாம் நான் ஸ்வாலோ பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண வந்திருக்கேன். இதுக்கு மேலே அந்த கர்மா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாம பார்த்துக்கன்னு சொல்றது மகத்தோட சாக்ரிஃபைசிங் எனர்ஜி. நட்சத்திரங்களுக்கு ஒரு சக்தின்னு ஒன்று இருக்கு, அந்த ஆற்றல்னு சொல்லுவோம். அந்த மகத்தோட ஆற்றல் என்ன அப்படின்னா தியாகே க்ஷேபணி சக்தி. தியாகே க்ஷேபணி சக்தி அப்படின்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த மோன் பண்ணுவாங்க. ஏன்னா பித்ருக்கள் தானே, அந்த விஷயத்த மோன் பண்ணிட்டே இருப்பாங்க. மகன் வந்து பெரியவங்களை நினைச்சு சில ஒன்னா அம்மாவை நினைச்சலுவாங்க, இல்ல அப்பாவை நினைச்சலுவாங்க, இல்ல தாத்தாவை நினைச்சலுவாங்க, பாட்டியை நினைச்சலுவாங்க. யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு குமுறி 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 அவங்களுக்குள்ள ஒரு மோர்னிங்னு சொல்லுவோம், அது வந்துகிட்டே இருக்கும். அது வந்து பேசிஸ் எபவ் பித்ருக்கள் முன்னோர்கள் பண்ற வேலை. அது இங்க பேசிஸ் புல என்ன ஆகுனா, இந்த உடம்பு விட்டு உயிர் போயிடணும், இந்த உடம்பு விட்டு வெளியே போயிடணும், இந்த உடம்பு விட்டு வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த தாட் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதான் பேசிஸ் பிலோ. ஸோ இந்த சக்தி இந்த மகத்தில் இருக்கிறதுனால தான் தே ஆர் மென்ட் ஃபார் டாக்கிங் அபவுட் முக்தி, மோட்சம் ஆர் எலிவேஷன், வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த ஒரு ஆற்றல் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். கழுகுகளுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அந்த கழுகோட தன்மை நமக்கு தெரியும் இல்லைங்களா? மலையோட மேகங்கள் எல்லாம் தாண்டி என்ன தடை, இங்க மின்னல் வருதா, இடி வருதா, இந்த இடியும் மின்னல் வந்துச்சுன்னா மற்ற பறவைகள்லாம் ஒளிஞ்சுக்குவாங்க எங்கேயாவது போய். கழுகு மட்டும் இதுக்கு மேல போகணும், இங்க கீழே என்ன இடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி கழுகு அதுக்கு மேல. அங்கேயும் சிம்மன் தான் டாமினண்ட்டாக ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அவங்க மொபைலில் வால்பேப்பர்லையோ இல்லை அவங்க வீட்டிலே ஒரு இடத்துல அந்த எபவ் த ஸ்கை அகல விரிச்சு வச்ச பறந்துட்டு போகிற அந்த டார்கெட்டோட டைரெக்டாக அட்டாக் பண்ண வர மாதிரியோ இல்லை ஒரு டார்கெட்டை நோக்கி போகிற மாதிரியோ ஒரு கழுகை வைக்கும்போது, இல்லை ஹையர் எலிவேட்டடான ஒரு கழுகை வைக்கும் போதே அவங்களுக்கு அதை ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து அவங்க ஒரு சிம்பிள் மாதிரி ஒரு அனிமல் மாதிரி பக்கத்துலேயே வச்சுக்கலாம். வைல்டுக்கு நம்ம ஃபீல், கழுகுக்கு சோறு வெயி, கழுகுக்கு எதுவும் நம்ம சொல்ல முடியாது. வைல்டு வி ஆர் நாட் சப்போஸ் டு. ஆனால் அந்த ஆற்றல், அதனால தான் அந்த கருட பஞ்சசத்து கேட்க சொல்றது. இப்போதான் ஈகளோட வல்ச்சரோட இதெல்லாமே வருது, ஸ்டாச்சூஸ் பிராஸ்ல வருது. ஸோ அந்த மாதிரி பிராஸ்ல எப்பவுமே எனர்ஜி. மகத்துல ஒரு கிரகம் இருக்கு மேம், இல்லை ஜென்ம நட்சத்திரமா இருக்குங்க மேம், அவங்களுக்கு சூஸ் பண்ணக்கூடிய எஜுகேஷன் வந்து எனிதிங் ரிகார்டிங் கிரியேட்டிவிட்டி, எனிதிங் தட் இண்டல்ஜ்
பிரெயின், மூளை வேலை பண்ணணும். மூளை வேலை பண்ணா இதை கழட்டி இதை வைக்க போறேன், இதை எடுத்து இங்க வைக்க போறேன், இதை எடுத்து இங்க வைக்க போறேன், இதை எடுத்து போட போறேங்கிற மாதிரி ஒர்க் உங்களுக்கு சூட் ஆகாது. கிரியேட்டிவிட்டி, இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட், லிரிசிஸ்ட் எல்லாம் அவங்கள மகத்துக்குள்ள அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க கிரியேட்டிவா திங்க் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ வடிவமைக்கிற துறை, கேக்ஸ் அண்ட் பேக்ஸ் மற்றவங்களுக்கு ரொம்ப சூப்பரா ஆறுதல் கொடுக்கறதே நான் பார்த்திருக்கேன். தொழிலா வேணாலும் தொடலாம். எனி திங் ரிகார்டிங் ஃபுட் அண்ட் சைஸ், யூடியூபர், என்டர்டைன்மெண்ட், மீடியா. டாக்டர்ஸ் ஆகலாங்கிறாங்களே, மகம் கேதுவோட நட்சத்திரம், கேது வந்து சூரியன் சர்ஜரின்னு சொல்றாங்க. மெயினா கட்டிங் இதுக்காக சொல்லுவாங்க, சர்ஜரி பண்றதுக்காக சொல்லுவாங்க, வெட்டு அப்படிங்கிறதுக்கு. அதுவும் பொதுஜன தொடர்பு தான். பொதுஜன தொடர்பு இருந்தால் வரும். ஆனால் டாக்டருக்கு வர்றதுக்கு ஆயில்யம் சம்பந்தப்படணும், கேது லக்னத்துல இருக்கணும், 2 இருக்கணும், 6 இருக்கணும், 10 இருக்கணும். ஹீலிங்குள்ள வர்றதுக்கு இன்னும் சில காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா மகம் சைக்காலஜி தொடலாமா, அனஸ்தீஷியா தொடலாம், அதுல சைக்காலஜி தொடலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். இது உங்களுடைய படிப்பு அதே தொழிலாக மாற்றும் போது ஏன் டாக்டர் சொல்லலைன்னா அந்த குழந்தைக்கு போய் எம்பிபிஎஸ் டார்ச்சர் கொடுத்துருவாங்க. மகம் பரணி கேட்டே உத்தரட்டாதைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் சத்தியமா பிடிக்காது. நீ லட்சம் பேரோட போட்டி போடுவ, அந்த லட்சத்துல ஒரு 1/4 மார்க் மிஸ் ஆயிடுவ. 1/4 மார்க் மிஸ் ஆனால் யூல் பி டிகிரேடட். இதில் கூட பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ள வந்துடும். அவங்க தன்னைத்தானே இறக்கிக்கிறதுக்கு இதே ஒரு பெரிய ஃபீலாக போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மகத்தை வந்து அவங்களா வாலண்டியராக செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னால் காம்படிட்டிவ், எஸ்பெஷலி இந்த நீட் போன்ற அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸே ஹர்ட் பண்ணக்கூடிய மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இன்டெலிஜ் பண்ணாமல் இருக்கிறது நன்மை தரும் உண்மையிலுமே. அதனால தான் நான் அந்த சயின்ஸ்னு சொன்னபோது நாங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, மேபி நீங்கள் உங்களுக்கு பின்னால் ஏன் அதை சொன்னேன்னு தெரியும். லட்சத்தில் ஒருத்தர் தான் அதை வந்து கிளியர் பண்ணுவாங்க. பாக்கி எல்லாமே தேவையில்லாத மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுவாங்க. தே ஆர் நாட் மென்ட் ஃபார் காம்பீட்டிங் ஒன் அமong hundreds. They are one சிங்கிளாக தான் போகும். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க மகத்தில் பிறந்துட்டாலே ஜெயிக்க பிறந்திருக்காங்கன்னு அவங்க லட்சியத்தை அவங்க மேலே திணிப்பாங்க, பண்ணக்கூடாது. ஸோ கிரியேட்டிவிட்டி அதே அவங்க ப்ரொஃபஷனாக ஆன்சஸ்டர்ஸ் தொழில தொடலாம். அதாவது பார்ட்டி சைட் மோஸ்ட்லி என்ன பண்ணாங்களோ அதை அவங்க திருப்பி கொண்டு வரலாம். தாராளமாக அதை புனரமைச்சு பெஸ்ட்டாக இவங்க வெளியே கொண்டு வருவாங்க. இதெல்லாம் பண்ணும்போது மகத்துக்கு வெற்றியாக இருக்கும். பார்த்துட்டு இருக்க நேர்கள் ஒரு சாம்பிள் தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதக ஆலோசனை பண்ணும்போது இன்னும் உங்களோட வாழ்க்கை பாதை எவ்வளோ சிறப்பாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பிரணவ மந்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வடிவில் ஒவ்வொரு பதிவுகளும் ஒவ்வொரு ஷார்ட்ஸும் உங்களை வந்து சேரும். அருமையான பதிவு இருக்குது. நன்றி. நன்றி.